சிட் அண்ட் மேடி இங்க இருக்கும்பொழுது கேட்டே ஆகணும். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சாங்கன்னா அது ஒரு கல்ட் ஃபேவரட்டா மாறிடுது. we have two instances. அதே மாதிரி இந்த படங்கள்ல over the years நீங்க ஒவ்வொருத்தரை பத்தி என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? I just want to go into like a nice casual light content that they can make viral. நீங்க சொல்லுங்க. என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க. ஸோ நான் பதில் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அவர் என்கிட்ட கத்துக்கிட்டாரோ இல்லையோ, நான் சினிமா சேர்ந்த முதல் நாள்ல இருந்து நான் அவர்கிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன். பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வாழ்க்கையில முதல் முறையா ஒரு ஃபிலிம் செட்டுக்கு போறேன். அந்த செட்ல ஹீரோ அவர் தான். ஸோ நான் முதல்ல பார்த்த ஹீரோ மேடி. அண்ட் என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அவர் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு 2 பேரும் ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. Maddie has been an incredible part of my journey as working in films for the last 25 years. And என்னை பொறுத்த வரைக்கும் he is an industry veteran. நிறைய பேர் வந்து அவர் எப்பவுமே பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காரு, எல்லாரோடையும் ஜாலியா பேசுவாரு. அதனால சில சமயம் I think we forget to give a veteran the respect and standing he is earned and deserved. So Maddie, thank you for being so awesome. And நாங்கள் இது வரைக்கும் சேர்ந்து பண்ண படங்கள் வரிசை. முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ஹீரோ. 2வது படம் ஆயுதெழுத்து, 2 பேரும் சேர்ந்து நடிச்சோம். 3வது படம் ரங்கே பசந்தி, அதுல வந்து நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருக்கோம். 4வது படம் இந்த டெஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே மேடியோட இந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ the first thing I told him was, Maddie, no pressure. Because நம்மள ப்ரெஷர் போட்டுட்டோம்னா பெர்ஃபார்மன்ஸ் வராது. So I'm really happy to share the screen with R. Madhavan. He's an incredible actor and he's constantly adapting and constantly, அவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அதை நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ்குள்ள கொஞ்சம் மாதவனை இறக்கினேன்னா அது பொய்ய ஆகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையை பார்த்துருக்காரு. ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அவர் தான் ஒரிஜினல் சாக்லேட் பாய், ஹார்ட் த்ராப், எல்லாமே அவர் தான். லவர் பாய், எந்த வார்த்தை நான் இதெல்லாம் வந்து 20 வருஷமா எனக்கு சொல்லாதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் லிவ் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹீஸ் வெரி வெல் ரெட், ஹீஸ் வெரி அவேர், ஹீஸ் வெரி கைண்ட். ஸோ அவர் சுத்தி இருக்கிறவங்களை அவர் பார்ப்பாரு, ஹீ நோட்டிசஸ் திங்ஸ். அதை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் நடிப்பா கொண்டு வரப்போ, அதுல அவர் மாதவன் அப்படிங்கிற ஒரு பிரசன்ஸை கொண்டு வரப்போ அது பொய் ஆகாது, எப்பவுமே அதுல ஒரு உண்மை இருக்கும். ஸோ ஒரு விதத்துல அவரும் ஒரு மெய்யழகன் நீங்க சொல்லலாம். ஏன்னா அவர் எல்லாத்துலயும் உண்மையை கொண்டு வர ஒரு முயற்சி செய்வாரு. ஸோ ரியலி அமேசிங் டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் ஹிம். அண்ட் இந்த படத்துல எங்களோட காம்பினேஷன் பத்தி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங் ஃபார் யூ. நீங்க படம் பார்க்குறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் only 2 actors who know each other very well, who trust each other a lot, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ண ஒத்துப்பாங்க. So thank you Maddie so much for being a part of this with me, and we've really had fun doing this film. And I have no doubt that நான் சொல்ற ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் சொல்லக்கூடாது, பட் நீங்க சொன்ன வரிசையில இருக்கிற உண்மை, நீங்க சொன்ன வரிசையில இருக்கிற சினிமா மேல இருக்கிற ஒரு பிரியம், அது கண்டிப்பா இந்த படத்துலயும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இஸ் சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் everyone to watch it and agree with me. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, பிரமாதமா சொன்னாரு. சரி, it came straight from the heart அப்படின்னு எங்களால உணர முடிஞ்சது. நீங்க சிட் பத்தி அப்சர்வ் பண்ண விஷயங்கள், and how was it to work with him once again, Maddie, அதை பத்தி சொல்லுங்க. இந்த பதிலோட இந்த அன்புக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் மாட்டிட்டு இருக்கேன். இப்போ ஐ திங்க் ஐ எம் வெரி டச்ட் that to get this sort of a compliment from people who you work with and your contemporaries, even though I'm senior to you, is one of my biggest blessings, and I think I take a lot of energy and strength from your thoughts. Thank you very much. நானும் சித்தார்த்தும் அவர் சொன்ன மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டால், அதுக்கு முன்னாடி எழுத்து கன்னத்தில் முத்தமிட்டால், தொடர்ந்து நம்ம ரங்கே பசந்தி, இப்போ டெஸ்ட். இதை ஜிங்க்ஸ் பண்ணாமல் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதே மாதிரி அந்த ஒரு லக்கும் அந்த ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸும் தொடங்கட்டும். சிஎஸ்கே மாதிரி ட்ரோஃபி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி சொன்னா எனக்கே கொஞ்சம் ஒரு ஜிங்க்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து அதை பத்தி அவ்வளவா சொல்ல மாட்டேன். பட் நீங்க சித்தார்த் பத்தி என்கிட்ட கேட்டீங்க. சித்தார்த்தோட மிகப்பெரிய ஒரு நான் அட்மயர் பண்ற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, he wears his emotions on his sleeves. நிர்பயமா அவர் வந்து the amount of tenacity that he has, the amount of grit that he has to follow his passion.
இரண்டாவது ரொம்ப படிச்சவர், அவருக்கு வந்து இசை நாணம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கிட்ட நான் வந்து ரங் தே பஸ்தியில டிஸ்கஸ் பண்ணும்போது உன் பாட்டு இப்படி இருக்கு, அந்த பாட்டுலாம் எப்படி பண்ணியிருக்காருன்னு அவரை நிறைய விஷயங்கள் என்ன புரிய வச்சிருக்காரு. அப்படி ரொம்ப என்கிட்ட ரொம்ப பணிவா இருப்பாரே தவிர I'm in awe of his knowledge and I'm in awe of almost every subject that you give him he can talk on. And அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல நடிகனாக தான் இருக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. And he's always been this extremely loving, very respectful, very even though he's a superstar in his own state, he's known all over India because of the movies that he's done. He's always made me feel like I'm somebody great, and I'm very thankful for that. Like I said in the beginning of this, Siddharth, it's these kind of emotions that help me take crazy brave steps, man. I love you. Thank you so much. அபிரா, நீங்க சொல்லுங்க. ரெண்டு பேருமே மேடி அண்ட் சிட் ரெண்டு பேருமே செட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் எடுத்துட்டு வருவாங்கல்ல. ரெண்டுக்குமே நீங்க தான் க்ளோஸா அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. அவங்களுடைய வைப் பத்தி சொல்லுங்க. வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் மேடி. பல படங்கள் அவரோட நடிச்சிருக்கீங்க. நல்லாவே தெரியும். மேடி ஓகே, எனக்கும் மேடிக்கும் எகெயின் லைக் ஒரு இட் வாஸ் லைக் பூர்வ ஜென்ம மாதிரி, லைக் அந்த மாதிரி ஏதோ இருக்காங்க. So always been like, I like when Maddie's presence gives me a good feeling, and he's not just an actor, he's a director. He always run பண்ணும்போதும் ஐதவே எடுத்து பண்ணும்போதும் ஏதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, யூ ஒன்ஸ் டோல்ட் மை மதர், உங்க பொண்ணு வந்து ரொம்ப நல்லா. ஸோ he always encourages. அது ரொம்ப ஒரு இதுதான். அப்புறம் சித்தார்த் சொன்ன மாதிரி I think he's a very good human being. He's a very normal person. Like he lives a very normal life, and I think he cares for people around him. So I love you forever, Maddie. I love you so much. Likewise, it's very beautiful. Yeah, so I can go on and on and on about him. Regarding this gentleman here, he's also a very sweet person. Again, perform பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது he wants that artist to perform really well, and same with Maddie, so and in this film we had like few nice experiences like that, and I could feel Siddharth was like, while I was performing, he was like, it was like Siddharth performing, that was his feeling when I perform. Now perform and other perform under my feeling. So that's so sweet of him, and he's also a very nice respect. Ellarku respect kodupanga, very nice human being. So at the end of the day, நம்ம எல்லாரும் வந்து சினிமா பண்ணும்போது அதெல்லாம் இருக்காங்க, but to work with good people is so important. Talented, at the same time good human beings, அது ரொம்ப முக்கியம். And also of course I want to say a few words about. It's such a lovely. I was going to say, Meera, it made you cry a lot in the film. That's just a clue. About when I said that working with good people, all these, even ma'am, everyone, such a lovely feeling. Thank you so much.